Hello friends, welcome to Premiere Pro Tamil tutorial oda third part. நான் சீனோ போன கிளாஸ்ல எப்படி கஸ்டமைஸ் பண்றது அப்படின்றத பத்தி பார்த்தோம். இந்த கிளாஸ்ல ப்ரோக்ராம் அதாவது ஒரு ஃபைல் எப்படி இன்புட் பண்றது, இம்போர்ட் பண்ணி அதை எப்படி வர்க் பண்றது அப்படின்றத பத்தி சும்மா லைட்டா பார்ப்போம். ப்ராஜெக்ட் பேனல் இங்க இருக்குது இல்லீங்களா, இத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபைல்ல போய்ட்டு இம்போர்ட் பண்ணுங்க. நான் வந்து ஏற்கனவே கன்னிரா ஃபைல் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து என்னோட ஹெடர் ஃபைல் மாதிரி. ஒரு 2-3 இமேஜ் பார்க்கலாம். ஒரு 2 இமேஜ் ஒரு வீடியோ ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இமேஜ் வந்து செட் ஆயிடுச்சு. வீடியோ ஒன்று அதே மாதிரி இம்போர்ட் பண்ணிட்டு வீடியோ பண்ணுறேன். இது வந்து என்னோட XHTML tutorial. இதில் ஒரு ஃபைல் சேவ் பண்ணிக்கிறேன், எடுத்துக்கிறேன், இம்போர்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, எல்லாம் வந்துடுச்சு. இப்போது இது எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ப்ராஜெக்ட் பேனலை பற்றி தான் நம்ம இப்போ அதிகமாக இந்த கிளாஸில் சொல்ல போகிறதுனால அதை கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்க இல்லைங்களா, ப்ராஜெக்ட் பேனல் இதுதான். நம்ம ஃபைல் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதே டைமில் இந்த ப்ராஜெக்ட் பேனல் இதுக்கு மட்டும் யூஸ் ஆகலைங்க, இன்னும் நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. இங்கே இருக்குது இல்லைங்களா, இது வந்து லிஸ்ட்டு பண்ணி காட்டும். நம்ம ஃபைலை லிஸ்ட்டாக காட்டும், தெரியுதுங்களா. முன்ன வந்து பெரிய வியூவாக காட்டுச்சு, இப்போ வந்து லிஸ்ட்டாக பண்ணி காட்டும். இது வந்து ஐகான் வியூ. இது ஐகான் வியூ, லிஸ்ட் வியூ. இது பாருங்கள், நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். அதாவது சைஸ் எவ்வளோ பெருசு பண்ணுறது அப்படின்றது, நம்மளுக்கு தேவையான சைஸ் அப்படி அதை வச்சுக்கலாம். அதே மாதிரி இது வந்து ஜூம் பண்ணுறது, நான் இங்கே இதை அட்ஜஸ்ட் பண்ணாத டேரெக்டாக பண்ணுற மாதிரி. இது வந்து கிளிக் கொடுத்துட்டு இங்கே தெரியுதுங்களா, ஃபைண்ட் வாட் அப்படின்னு கேட்குது. ஏதாச்சும் அதாவது நீங்கள் கொடுத்துருக்கிற பேரை வச்சு தேடுங்க. XHTML அது மாதிரி கொடுத்துருக்கேன், காட்டுதுங்களா. அது மாதிரி கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து நான் ஒரு 3 ஃபைல் மட்டும் வச்சுருக்கேன், அதனால் அது எனக்கு தேவைப்படாது. நீங்கள் நிறையா ஃபைல் ஒரே டைமில் இம்போர்ட் பண்ணும் போது உங்களுக்கு தேவையான ஃபைலை தேடுறதுக்கு அது யூஸ் ஆகும். இது வந்து ஒரு நியூ பின் க்ரியேட் பண்ணி இது எல்லாத்தையும் ஒரு பின்னில் கூட மூவ் பண்ணிக்கலாம். நான் கருதி 4-5 போட்டோ தான் எடுத்திருக்கேன், அதனால் அது தேவையில்லை. இது வந்து நியூ ஐட்டம் செலக்ட் பண்ணுறது, சீக்வன்சி. அந்த இதுக்கு பேர் தான் சீக்வன்சி. அதாவது இது ஒரு டைட்டில் மாதிரி சேவ் பண்ணுறதுக்கு அந்த சீக்வன்சி செட்டிங்கெல்லாம் நம்ம இங்கே வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், அது மட்டும் இல்லை, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கூட நம்ம பார்க்கலாம். தெரியுதுங்களா, இங்கே ஒரு பேனல் இருக்குது. இதை மூவ் பண்ணிங்கன்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தெரியும். இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் தெரியணுன்னா பாருங்கள், அப்படியே அதோட சைஸ் எவ்வளோ மெமரி அது எல்லாம் காட்டுது. அதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ராஜெக்ட் பேனல் வந்து நம்ம ஃபைல் இம்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ நான் இதை எடுத்துகிட்டு வந்து இது வந்து அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா, நான் சின்ன வியூவாக வச்சுக்கிறேன், ஐகான் அதை வச்சுக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணிங்களா, தெரியுதுங்களா, மானிட்டர் பேனலுக்கு ஷிஃப்ட் ஆகிடுது. அதாவது நம்மளுக்கு எது தேவையோ அதை டபுள் கிளிக் பண்ணோம்னா அது பெரிய சைஸாக இங்கே காட்டும். இப்போ இந்த வீடியோ காட்டுறேன் பாருங்கள், வீடியோ வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. அதேமாரி இமேஜஸ் இதெல்லாம் வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு, தெரியுதுங்களா. வேணும்னா நம்ம இந்த ஃபைலை கூட இங்கேயே டெலீட் பண்ணிடலாம். கட் கொடுத்தீங்கன்னா போயிடும். நான் வெறும் 2 இமேஜ் மட்டும் வச்சுக்கிறேன், அதனால் ஒன்று டெலீட் பண்ணிட்டேன். இப்போ இது கொடுத்தீங்கன்னா வந்து செட் ஆகிடும். இது வந்து எப்படி இந்த ப்ரோக்ராமை வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த டைம்லைன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை சின்னஸ் பண்ணிடுறேன், ஏன்னா அவ்வளோ யூஸ் பண்ணுவேன். அது டூல்ஸ் பேனல் சின்னஸாக இருந்தாவே போதும். இப்போ பாருங்கள், இந்த இமேஜை நான் இங்கே இம்போர்ட் பண்ணுறேன், டைம்லைனுக்கு மாற்றுறேன். நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நான் வந்து இப்போது ப்ராஜெக்ட் பேனல் பற்றி சொன்னேன். அதேமாரி ஃபைலை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணும் போதே ஒவ்வொரு பேனலை பற்றி சொல்லிட்டு வந்துடுவேன். இந்த கிளாஸில் ப்ராஜெக்ட் பேனலும் டைம்லைனை பற்றியும் சொல்லிடுறேன். அப்புறம் அதாவது டைம்லைன் இதை பற்றி சொல்லிடுவேன். அப்புறம் இந்த மானிட்டர் பேனல், இந்த ப்ரோக்ராம் பேனல், இங்கே எஃபெக்ட் பேனல், இந்த டூல்ஸ் பேனல், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோன்னா அவ்வளோதான். அந்த ப்ரீமியர் ப்ரோ டுட்டோரியல் முடிஞ்ச மாதிரி தான். என்னடா ஒரு 4-5 பேர் பேனல் மட்டும் பேரை சொல்லிட்டு டுட்டோரியல் முடிஞ்சிச்சு சொல்கிறானே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அவ்வளோ தாங்க. நானும் முதல்ல இதை கற்றுக்கும் போது பெருசாக எதிர்பார்த்தேன், பார்த்தா சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. நம்மளோட வேலை என்னென்னா இந்த ஒவ்வொரு பேனலும்
என்னென்ன பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது அடிக்கடிக்கு யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அதை உருவாக்க முடியும். மற்றபடி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எதுவும் பண்ணாதீங்கன்னா அது வேஸ்ட்டு தான்.